IPL T20 சீரிஸோட 17வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு இடையில அகமதாபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அகமதாபாத் பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் சீசனில் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தது. ஆல்மோஸ்ட் 190 ஆவரேஜ் ஸ்கோராக இருந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 160 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. பிச்சில் பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அதுலேயும் ஸ்லோ பால்ஸ் போடுற பவுலர்ஸ், தென் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் பிச் இருக்குது. பிளாக் சாயில் தென் ரெட் சாயில் பிச் இருக்குது. ரீசன்ட் மேட்சஸில் பிளாக் சாயில் பிச் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. ரெட் சாயில் பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த சீசனில் 2 மேட்ச் இங்கே நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் செகண்ட் மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருந்தாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. ஆல்மோஸ்ட் 170 to 180 ரன்ஸ் எல்லாம் நல்ல டீசன்ட் ஸ்கோராக இருக்கும். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தென் ஸ்லோவர் பால்ஸ் போடுற பவுலர்ஸை டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக இங்கே 29 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 13 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 15 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 169 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 233 ரன்ஸை குஜராத் டைட்டன்ஸும், லோவஸ்ட் ஸ்கோர் 102 ரன்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 150 7 டைம்ஸும், 150 to 189 16 டைம்ஸும், எபவ் 190 6 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஜிடி லாஸ்ட் மேட்ச்ல SRHஐ பீட் பண்ணாங்க. இந்த வென்யூவில் 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சாய் கிஷோர் தென் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக நூர் அகமத் தென் தர்ஷன் நல்கண்டேவை எடுத்துகிட்டு வந்தாங்க. நூர் அகமத் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. பட் நல்கண்டே கிரேட்டாக இல்லை. ஸோ நல்கண்டேக்கு பதிலாக வேற பவுலர்ஸை எடுத்துகிட்டு வருவாங்களா பார்க்கணும். இம்பேக்ட் சப்பில் மோகித் சர்மா தென் சாய் சுதர்ஷனுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். பஞ்சாப் லாஸ்ட் 2 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க அகேன்ஸ்ட் லக்னோ அண்ட் RCB. நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. சசாந்த் சிங் மாதிரி பிளேயர்ஸை டீமில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதர்வா டைடே மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் சீசனில் டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக சிக்கந்தர் ராசாவை கூட ட்ரை பண்ணலாம். சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா பார்க்கணும். இம்பேக்ட் சப்பில் ஹர்ஷ்தீப் சிங் தென் பிரப்சிம்ரனுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். ஜிடி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் விருத்திமின் சாகா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 10 இன்னிங்ஸில் 218 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 24 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 21 ஆவரேஜில் 252 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாகா அகேன்ஸ்ட் ரபாடா 3 தடவையும் ஹர்ஷல் பட்டேல் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. சுப்மன் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 20-30 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 10 இன்னிங்ஸில் 397 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 57 ஆவரேஜில் 550s அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் பஞ்சாப். இந்த வென்யூவில் 61 ஆவரேஜில் 736 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 200ம் 350ஸும் அடிச்சிருக்காரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில். கில் அகேன்ஸ்ட் ரபாடான்னு பார்த்தா 42 பால்ஸ் ஆடி 43 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் ராகுல் சாகர் கிட்டையும் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு சுப்மன் கில். பட் சாகரை நல்லா ஆடி இருக்காரு சுப்மன் கில். சாய் சுதர்ஷன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ஆவரேஜாக 30-40 ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. 2022 சீசனில் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஓவராலாக 3 இன்னிங்ஸில் 119 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் பஞ்சாப். இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 371 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 53 ஆவரேஜில். கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். டேவிட் மில்லர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாரு. மில்லர் ஃபார்மர் பஞ்சாப் பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 3 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மில்லர் ரபாடாக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. IPLல இது வரைக்கும் அவுட் ஆனதில்லை. பட் ஓவராலாக 2 தடவை ரபாடா கிட்ட அவுட் ஆயிருக்காரு. பட் மில்லர் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடி இருக்காரு. 9 இன்னிங்ஸில் 210 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 42 ஆவரேஜில். 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர்.
விஜய் சங்கர் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. அகேன்ஸ்ட் பஞ்சாபும் கிரேட்டா இல்ல. இந்த வென்யூல ஆவரேஜா ஆடி இருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏர்லியா 1 or 2 விக்கெட்ஸ் லாஸ் ஆனா ஸ்டடி பண்ணி 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஒமர் சாய் 6th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்ல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. பவுலிங்ல பவர் பிளேல 3 ஓவர் பவுல் பண்றாரு. விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இந்த பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். பட் பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. ஓவராலா ஒமர் சாய் ஓடிஎஸ்ல பேட்டிங் சூப்பரா ஆடி இருக்காரு. 51 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. பட் T20ஸ்ல ஆல்மோஸ்ட் 45 மேட்சஸ் ஆடி ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 20 ஆவரேஜ்ல தான் ஆடி இருக்காரு. பேட்டிங்ல 15 to 20 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் பவுலிங்ல ஒரு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் மினிமம். ராகுல் டிவேட்டியா 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 9 இன்னிங்ஸ்ல 135 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா 20-30 ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும். டிவேட்டியா ரபாடா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஆஃப்டர் இன்ஜரிக்கு பிறகு கிரேட்டா இல்ல. லாஸ்ட் 3 மேட்ச்லயும் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 13 இன்னிங்ஸ்ல 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 5.81 எக்கனாமில பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல 12 இன்னிங்ஸ்ல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் ஷிகர் தவானை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருக்காரு. 4 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் லிவிங்ஸ்டனையும் 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. மோகித் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பவுலர். கண்டினியூஸா விக்கெட் எடுக்கிற பவுலர். பஞ்சாபுக்கு எகெயின்ஸ்டா 7 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. இந்த வென்யூல 9 இன்னிங்ஸ்ல 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 8 பாலுக்கும் ஒரு விக்கெட்டுங்கிற மாதிரி இங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மோகித் சர்மாவோட ஸ்லோவர் பால்ஸ் கண்டிப்பா இங்க விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். உமேஷ் யாதவ் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 21 இன்னிங்ஸ்ல 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணா ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூர் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இந்த வென்யூல நல்லா பவுல் பண்ணிருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. லிவிங்ஸ்டனுக்கு எகெயின்ஸ்டா சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. தர்ஷன் நல்கண்டே லாஸ்ட் மேட்ச்ல 2 ஓவர் பவுல் பண்ணி 18 ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பஞ்சாப் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ அண்ட் ஜிதேஷ் சர்மா. பேர்ஸ்டோ ஓபன் பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா இல்ல. பட் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பேர்ஸ்டோ எகென்ஸ்ட் GT 2 இன்னிங்ஸ்ல வெறும் 9 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்சுக்கு நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூல 2 ODI மேட்சஸ் ஆடி 33 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜிதேஷ் சர்மா நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் இந்த சீசன்ல இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. கிளவருக்கும் ஜிதேஷ் சர்மா தான் பண்றாரு. அகேன்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸ்ல 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜா 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஷிகர் தவான் பேட்டிங் ஓபன் பண்றாரு. கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு அகேன்ஸ்ட் LSG. குஜராத்துக்கு எகெயின்ஸ்டா 3 இன்னிங்ஸ்ல ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 110 ரேஞ்சில் தான் இருக்கு. தவான் எகெயின்ஸ்ட் ரஷீத் கான் 56 பால்ஸ் ஆடி 53 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் எகெயின்ஸ்ட் மோகித் சர்மா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் இந்த வென்யூல ஆவரேஜா ஆடி இருக்காரு. பிரப்சிம்ரன் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். லாஸ்ட் 3 மேட்ச்லயும் நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சது. பட் அதை பெருசா கன்வெர்ட் பண்ணல. அகேன்ஸ்ட் குஜராத் ஒரு மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்காரு. தென் இந்த வென்யூலையும் கிரேட்டா இல்ல. பட் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி பிளேயர். சஷாந்த் சிங் 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. கிரேட்டா இல்ல. சாம் கரன் 6th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் GT ஒரு மேட்ச்ல 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் LSG. பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல 2 ஓவர் வச்சு பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் GT பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். லிவிங்ஸ்டன் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. பெரிய ஃபார்ம்ல இல்ல. அப்படின்னாலும் பேட்டிங்ல 20-24 ரன்ஸ் அடிக்கிறாரு. லெக் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸா பவுல் பண்றது இல்ல. அகேன்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸ்ல ஒரு 50 அடிச்சிருக்காரு. லிவிங்ஸ்டன் ரஷீத் கான் கிட்ட 19 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு.
மறுபடியும் ரஷீத் கான் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளேல 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பவர் பிளேல 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 1 4 எல்லாம் எடுத்திருக்காரு. ரபாடா டிவேட்டியாவை 3 தடவையும் கில் அண்ட் ரஷீத் கானை 2 தடவையும் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோவர் பால்ஸ் இங்கே எஃபெக்டிவா இருக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் சாகர் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. 1 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சாகர் சுப்மன் கில்ல 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. ஹர்ப்ரீத் பிரார் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. குவாலிட்டி பவுலர். அகேன்ஸ்ட் குஜராத் எக்கனாமியை பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 5.4 எக்கனாமியில பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 2 மேட்ச்ல. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல பேர்ஸ்டோ, பேட்டர்ஸ்ல சுப்மன் கில், ஷிகர் தவான், தென் சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸ்ல சாம் கரன் அண்ட் ஒமர் சாய். பவுலர்ஸ்ல ரஷீத் கான், மோகித் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ரபாடா, தென் ஹர்ப்ரீத் பிராரை ட்ரை பண்ணலாம். இதுல ஹர்ஷ்தீப் சிங்க்கு பதிலாக ஹர்ஷல் பட்டேலை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜிதேஷ் சர்மா, பிரப்சிம்ரன், நூர் அகமத், உமேஷ் யாதவ், தென் ஹர்ப்ரீத் பிரார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் கரன், சுப்மன் கில், தென் சாய் சுதர்ஷனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஷிகர் தவான், பேர்ஸ்டோ, தென் பிரப்சிம்ரனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.